நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. மாத்ருஷோடசி பார்த்துன்னு வரோம். இன்றைக்கி 13வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகம். தன்னுடைய தாயார் தன்னுடைய கஷ்டங்கள்லாம் தெரியாமல் வளர்த்து யார் வீட்லேயாவது 10 பாத்திரம் தேய்ச்சாவது தன் குழந்தை நன்னா இருக்கணும் படிக்கணும்னு கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் பண்ண தாயார். ஆனால் பிராண விநியோகம் ஆனதுக்கப்புறம் பித்தர்கள் கூட்டத்தெல்லாம் சேர்ந்தும் போது வழியில் செல்லும்போது கோரமான ஆறெல்லாம் இருக்குமா. அதுக்கு தான் துவாதசேகனி என்று சொல்லக்கூடிய 12ஆம் நாள் பஞ்சதானங்கள் தசதானங்கள். தசதானங்களில் விசேஷமாக ஹிரண்யம் சொல்லியிருக்கு. ஹிரண்யம்னா தங்கத்துக்கு. கோதானம் சொல்லியிருக்கு, பூதானம் சொல்லியிருக்கு. இந்த கோதானத்தினுடைய வழியாக தான் அந்த அம்மா அந்த ஆற்றை கடக்கணுன்னா கோதானம் பண்ணினா தான் நல்ல கல்ல லோகத்துக்கு போக முடியும். அதுக்கு நல்ல லோகம் போகிறதுக்கு யாரா காரணமாக்கணும்னா புள்ள காரணமாக இருக்கணும். அதனால் அதுக்கு நான் ஒரு பிண்டம் வைக்கிறேன்னு சொல்லி யமத்வாரே மகாகோரே மாதா சோததி சந்ததம் தஸ்ய நிஷ்கமனார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம் அப்படின்னு சொல்லி ஒரு பிண்டம் வைக்கிறது. 14வது பிண்டம் வைக்கிறது. நான் பெரிய பதவியில் இருக்கேன், அதுக்கு காரணம் நீ. என்னை சுற்றி எல்லோரும் இருக்கா, கை பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்கா, கால் பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்கா. பணமும் பதவியும் வந்துடுத்தோம்னா நம்மளுடைய சொந்தங்கள்லாம் தானாக தேடி வரும். இந்த பணமும் பதவியும் இல்லைன்னா யாரும் லட்சியம் பண்ண மாட்டான். பணம் இருந்தால் உன்னையே உனக்கு தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாதுன்னார் ஒருத்தர். அதனால் பணம் இருந்தால் தான் எல்லா சொந்தமும் உன்னிட்ட வரும். அதனால் உனக்கு யார் இருக்கா அப்போ தோணே. அதனால் இந்த பரிகாரமாக நல்ல புத்திரனாக பெற்றெடுத்து என்னெல்லாம் வளர்த்து ஆளாக்கி பண்ணினியே, அதுக்கு பிரதியுபகாரம் நான் என்ன பண்ண போகிறேன். யாவத் புத்ரோ நபவதி தாவன் மாதுஷ்ச சோஷனம் தஸ்ய நிஷ்கமனார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம்னு சொல்லியிருக்கு. அதனால் காசு இருந்தால் போகாது, பணம் இருந்தால் போகாது. ஆதிசங்கர பகவத்பாதால் சொன்னார், வேத விதேன தத்தம் நாள். நல்ல யோக்கியதை உள்ளவா, சாஸ்திரவாஷ்யவா, நல்ல அக்னிஹோத்ரிகள் இவாளாக பார்த்து தானம் கொடுக்கணும். எந்த தானம் கொடுத்தாலும் நல்ல இடமா கொடுக்கணும், நல்ல பாத்திரமாக கொடுக்கணும். அதனால் அந்த காரியத்துக்கெல்லாம் பண்ணும்போது மனசை விசிராந்தி பண்ணிட்டு 2க்கு பிச்சை எடுக்க சொல்லியிருக்கு. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்றார். அந்த மாதிரி காசு இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு நம்மெல்லாம் உபகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பகவானுடைய கிருப்பை. நம்மளாம் கஷ்டப்பட்டோம், ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நன்னா வச்சுருக்கோம். அதனால் எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் படிக்கணும்னு யாராவது கேட்டால் உபகாரம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வாத்தியம கிராமத்திலலாம் உண்டு. முன்னாடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் எங்கள் காலத்தில் சாதம் பண்ணப்பா சாதம், அம்மா சாதம், சாதம் பண்ணுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு வருவா முன்னெல்லாம். இப்போல்லாம் சாதத்தையே விட்டுவிட்டா எல்லோரும். நிறையா வசதி இருக்காலும் விட்டுவிட்டா, இல்லாதவாலும் விட்டுவிட்டா. அதுதான் விசேஷம். ரொம்ப தாபப்படக்கூடிய ஒரு செய்தி. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தாயார் தகப்பனாருக்கு நல்ல கர்மா பண்ணால் மட்டும் போகாது, பிரத்யாப்திக சாதங்கள்லாம் பண்ணி, பிரத்யாப்திக சாதம் மட்டும் பண்ணால் போகாது, கயாவுக்கு போய் பிண்டதானங்கள்லாம் பண்ணி அவள் நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு, நம்ம நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு ஹேதுவாக அவள் இருந்தால் மாதிரி பின்காலத்தில் அவள் நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஹேதுவாக இருக்கணும். அப்படி இருந்தால் எதுக்கு சொன்ன மாதிரி புத்திரஸ்ய புத்திரதா, அவன்தான், அவனுக்கு பேர் தான் புள்ளேன்னு பேருன்னார். அதனால் அந்த புத்திரனாக இருந்து
எல்லாத்தையும் கர்மாவெல்லாம் பண்ணி வச்சு தாயார் தகப்பனார் இருக்கு வரைக்கும் ஜீவதோர் வாக்கியகரநாதுன்னு சொன்ன பிரகாரம் அவருடைய வார்த்தைகள்லாம் கேட்டு அவள் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு அவள் சொல்படி நடந்து அவளையும் வச்சுட்டு பரமசேஷாக இருக்கணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். என்னுடைய குலதெய்வமான மாந்தை ஐயனாரை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ராம் ராம், ராதே கிருஷ்ணா.